இப்போ வந்து டிசிஎஸ்ல ஒரு நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து விட்டுருக்காங்க. என்ன ரோல் அப்படின்லாம் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. ஃப்ரெஷர்ஸ்க்கு, அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு 2018 to 2024 பாஸ்ட் அவுட் யார் யார் ஆனாங்களோ அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன லாஸ்ட் டேட் எப்போனா 11th மே. எக்ஸாம்ஸ் வந்து இது வந்து எப்படின்னா நேஷ்னல் குவாலிஃபையிங் டெஸ்ட் இருக்கு இல்லையா, குவாலிஃபையர் டெஸ்ட் NQT, அந்த இது வழியாக தான் அவங்க அந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். அது வந்து ஒரு 5 attempts கொடுப்பாங்க. 4 to 5 rounds இருக்கும். ஓகேவா? 2 rounds வந்து இந்த ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அது இருக்கும். அதுக்கப்புறம் 2 rounds வந்து எப்படின்னா ப்ரோக்ராமிங், ஐடி ரிலேட்டடாக இருக்கும். இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து என்ன அப்படின்னு ஃபர்தராக மெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நமக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு லாஸ்ட் டேட்டு 11th மே. அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் வந்து எப்படின்னா அவங்க ஒரு சென்டர்ஸ், நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு நியர்பையில் ஒரு சென்டர்ஸ் இருக்கும். சரியா? அங்கே போயிட்டு வந்து நம்ம ஃபிசிக்கல் மோடில் வந்து எழுதணும். எக்ஸாம்ஸ் எப்போனா 23rd மே வந்து இருக்கும். ஓகேவா? அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி அதுக்கு அந்த எக்ஸாம் போயிட்டு அதை ஃபிசிக்கல் மோடில் நம்ம எழுதணும். சரியா? எழுதினதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஸ்கோர் வரும். அதில் வந்து நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு நமக்கு என்ன ரோல் வேணுமோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கோர் அந்த அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கோர் இருக்கு இல்லையா, ஸ்கோர் எலிஜிபிலிட்டி பொறுத்து நமக்கு என்ன சூட்டபிளோ அந்த ஜாப்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், டேக் த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு இருக்கு இல்லையா, நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் அந்த டேக் த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு இருக்கு இல்லையா, அது உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மே 11க்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணது அப்படி அப்ளை பண்ணால் தான் வந்து உங்களுக்கு 23rd அன்னைக்கு எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டிசிஎஸ் ஜாப்புங்கிறது வந்து ஐடி கம்பெனியில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. ஸோ அப்ளை பண்ணி பாஸ் ஆகி டிசிஎஸில் ஜாப் வாங்க. தேங்க்யூ.